செல்கிறார்கள். They are deceived by the pastors who pick out one verse here and one verse there. இங்கே ஒரு வசனத்தை அங்கே ஒரு வசனத்தை சம்பந்தமில்லாமல் பொறுக்கி போதிக்கிற अनेक பாஸ்டர்களினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். All the verses on tithing are in the Old Testament. தசம பாகத்தை பற்றி உள்ள எல்லா வசனங்களும் பழைய ஏற்பாட்டிலே தான் இருக்கிறது. But if you go to the Old Testament, you must take the whole thing. பழைய ஏற்பாட்டுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா நியமங்களையும் பின்பற்ற வேண்டும். If you want to be ruled by London, you must take all their rules, not one or two. நீங்கள் லண்டனுக்கு கீழாக ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒன்று இரண்டு என்று பொறுக்க முடியாது. அனைத்து சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். You must go and become a British citizen. அப்படியானால் நீங்கள் ஆங்கிலேய நாட்டிற்கு சென்று அங்கே உள்ள குடிமகனாய் மாற வேண்டும். If you want to go and pay your tithe according to the law of Moses, ஆகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் செலுத்த வேண்டுமானால் then you must follow everything in that Moses said. அப்பொழுது மோசே சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். You must sacrifice a lamb when you sin. பாவம் செய்யும்போது ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும். And you must keep the Sabbath day. ஓய்வு நாளை கொண்டாட ஆசரிக்க வேண்டும். There are 613 laws in the Old Testament. பழைய உடன்படிக்கையிலே 613 பிரமாணங்கள் காணப்படுகிறது. 10 of those commandments you know. அதில் உள்ள 10 கற்பனைகள் உங்களுக்கு தெரியும். There are actually 613 commandments. உண்மையால் சொன்ன போனால் 613 கட்டளைகள் இருக்கிறது. You can read it in Exodus, Leviticus, Deuteronomy, so many commandments. யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம் இவைகளில் எத்தனையோ கட்டளைகளை நீங்கள் வாசிக்கிறீர்கள். You can't take one or two from there. அவைகளிலே ஒன்று இரண்டை மட்டும் நீங்கள் பொறுக்கிக் கொள்ள முடியாது. Tithing is one out of the 613. இந்த 613 பிரமாணங்களிலே ஒரு பிரமாணம் தான் தசமபாகத்தை கொண்டு வாருங்கள் என்பது. It's not even one of the 10 commandments. அது 10 கற்பனைகளிலே ஒன்று கூட அல்ல. It is one of the 613. 613 கட்டளைகளிலே ஒன்றுதான் அது. Why people tell you to keep only that one? ஏன் அந்த ஒரு கட்டளை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள்? Because that preacher is interested in your money. ஏனென்றால் அந்த பிரசங்கியார் உங்களுடைய பணத்திலே விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். And he knows that you don't know the difference between Old Testament and New Testament. உங்களுக்கு பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். And he fools you. அவர் உங்களை ஏமாற்றுகிறார். And he gets angry with me for opening your eyes. உங்களுடைய கண்களை நான் திறப்பதற்காக என் மீது அவர் கோபப்படுகிறார். But I can face his anger. ஆனால் அவருடைய கோபத்தை நான் சந்தித்துக் கொள்கிறேன். Because God loves him, I also love him. ஏனால் அவரை தேவன் நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். But my job is to set people free. ஆனால் என்னுடைய வேலை என்ன? ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும்.